நீண்டுகிட்டே போகும். எல்லாருடைய முகம் வந்து தொடங்கினப்ப எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி டோனில் இருந்துச்சு. நினச்சதை விட ரொம்ப விரைவாகவே இது கூட்டம் முடியுங்கிறது ஒரு வகையில் மகிழ்ச்சி. ஆனாலும் பேசின எல்லோருமே ரொம்ப நிறைவாக அவங்க மனதிலிருந்து ஒரு ஒரு பெயருக்காக பேசணும், மேடைக்காக பேசணும் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப ஆத்மார்த்தமாக பேசினாங்க. அதனால் பேசின எல்லோருக்குமே என்னுடைய நன்றி. இவ்வளோ நேரம் உட்கார்ந்து உங்களுக்கு வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்வையாளர்களுடைய கண்கள் தான் அவங்கள பேச வைக்கும். உங்கள் கண்கள் சோர்ந்துச்சுன்னா அவங்க பேசி சீக்கிரம் நிறுத்தணும்னு தோண வச்சிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் பேசுகிறது வந்து ரொம்ப உற்சாகமாக கேட்டு இன்னும் கூடுதலான தகவலை கேட்கறதுல விருப்பத்தோடு கேட்பதை போல் உங்களுடைய பார்வை இருந்ததாக பேச்சாளர்கள் நம்பினாங்க. அது அப்படி இருந்ததுக்கு உங்களுக்காக நன்றி. முதல் நன்றியை வந்து நான் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா ரேவதி ஐயாவுக்கு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு இவ்வளோ அற்புதமான ஒரு கதையை நமக்கு கொடுத்ததுக்காக. இதை வந்து ஒரு பூவண்ணன் வந்து அவருடைய சிறுவர் இலக்கிய வரலாறுங்கிற ஒரு பெரிய நூலில் வந்து ஒரு 2 வரி தான் எழுதியிருந்தார். ரேவதி அவர்கள் வந்து காந்தி வந்து குற்றாலத்துக்கு குளிக்க வந்திருந்த சம்பவத்தை அடிப்படையாக வந்து கொடிக்காட்ட வந்தோன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் 2017 வாக்கில் அதை படிக்கிறேன். அதுலேருந்து தேடுறேன் எங்கே கிடைக்குன்ட்டு. எங்கேயுமே கிடைக்கல. ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரோஜாமுத்தியார் நூலகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் அங்கே போய் வாசிக்கிறோம். அங்கேயே வாசிங்க, புத்தகத்தை ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வாசிச்சுட்டு எப்படியாவது கையில் தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி இவர் ரேவதி ஆகிட்ட பேசும்போது அவர் சொன்ன விஷயம் வந்து, எங்கிட்டயே அந்த புத்தகங்களில் தம்பி நீ ஒரு வேளை எங்கேயாவது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பிரதி கொடு அப்படின்னாரு அவர். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட கூட இல்லையா அப்படின்ட்டு அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி படிச்சிட்டோம். அப்புறம் அதுக்கு வெளியிடறதுக்கு அவங்கள்ட்ட ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கோ மற்றதெல்லாம் அனுமதி கேட்கும்போது அந்த காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரோஜாமுத்தியார் நூலகத்துக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. அப்புறம் இந்த இடையில கோவிட் வந்தது, இப்படியே போனதுனால அது தொடர முடியல. அப்புறம் வந்து அவர் மறைவுக்கு பிறகு தமிழ்கண்டில் வந்து நண்பர் மண்குதிரை வந்து ஒரு ஐயாவை பற்றி ஒரு கட்டுரை கேட்டிருந்தார். அவங்க வந்து எப்போதுமே பொதுவாக பத்திரிகைகள் அப்படி தான் ரொம்ப நெருக்கடியோடு தான், நானும் பத்திரிகையில் இருக்கிறதுனால இப்போ நெருக்கடியோடு தான் கேட்போம். ஒரு 1 மணி நேரத்தில் எழுதி வேணும்னு கேட்டப்போ கொடுத்துருந்தோம். அதுக்கு பிறகு தான் நீதிரசர் ஐயா வந்து பேசினாங்க. அடுத்த நாள் அந்த கட்டுரை கொடுத்து பேசும்போது அப்போது தான் அவங்க குடும்பத்தோட தொடர்பு ஏற்பட்டுச்சு. கேட்டப்போ நான் அந்த புத்தகத்தை கொண்டு வர விரும்புகிறேன், அதனால் நீங்கள் வந்து எனக்கு அனுமதி வாங்கி கொடுங்கன்னு சொன்னப்போ அப்புறம் அவர் கார்த்திக் சாரோட நம்பர் கொடுத்து பேசினாங்க. இப்போ இவங்களோட சேர்ந்து இவங்களுடைய ஒத்துழைப்பாளர் தான் இந்த புத்தகம் இது வந்திருக்குது. அதுக்கு அனுமதி கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி. தமிழ் சிறார் இலக்கிய உலகத்தின் சார்பாக நன்றி. கதை வண்டி சார்பாக மட்டும் இல்லாமல் சிறார் இலக்கிய உலகத்தின் சார்பாக நன்றி சொல்லுவோம். ஏன் நன்றி அதை சொல்லணுங்கிறதுக்கு முன்னாடி பேசினவங்களுக்கு மட்டும் நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். அவங்க நீதியரசர் வைத்தியநாதன் அவர்கள் வந்து பல்வேறு வேலைகளுக்கிடையே இங்கே வந்திருந்து இவ்வளோ நேரம் காத்திருந்து சிறப்பான உரை நிகழ்த்தியதுக்கு அவங்க நன்றி. அழவல்லியப்பாவோட மகள் அவர்கள் வந்து அது மட்டும் அடையாளமாக இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து குழந்தை இலக்கியத்துக்குள்ளார இயங்கி எழுதி கொண்டிருக்காங்க. அவர்கள் இந்த நூலை குறித்தும் அவர் ஐயா குறித்தும் பேசினது வந்து ரொம்ப நெகிழ்வான ஒரு பேச்சாக இருந்தது. அவர்களுக்கும் நன்றி. கார்த்திக் சார் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்கள் விஜயன், பாலபாரதி, ஆதிவல்லியப்பன் ஆகியோர் உள்ளோர் அவங்க 3 பேரும் பேசும்போது சிறார் இலக்கியத்துக்குள்ளார இது எவ்வளோ முக்கியமான புத்தகம், இவங்க குடும்பம் சார்ந்த அவர்கள் வந்து நான் கொஞ்சம் மிகையோடய சொல்லிப்பேன் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் சிறார் இலக்கியத்தை சமகாலத்தில் தீவிரமாக எழுதியும் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் வந்து அந்த புத்தகத்தோடைய தேவையை சொல்லும்போது அது எவ்வளோ முக்கியமானதாக இருக்குங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது வந்து இந்த நிகழ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்குறேன். தொகுப்புரையை வந்து அழகாக வழங்கின ஆயிஷா. ஓவியங்கள் தான் நான் வந்து ஏற்கனவே அதில் இருந்த ஓவியங்களே நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் நான் புதுசாக வரையணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ராமமூர்த்திகிட்ட ஓவியர் ராமமூர்த்திகிட்ட அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட நான் சொன்னது தான், கதை நடந்தது ஒரு காலகட்டம், அது எழுதப்பட்டது வந்து அதுக்கு ஒரு 40 வருஷம் கழிச்சு, அந்த புத்தகம் ஒரு 40 வருஷம் கழிச்சு வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு இடைவெளியில் 3 காலத்தையும் மாற்றி மாற்றி நீ புரிஞ்சுக்கிட்டு எழுதணும், வரையணும். உங்களுக்கு வந்து நேரம் கால அவகாசம் நிறையா கொடுக்க முடியாது, ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கு வேணும்னு சொன்னப்போ அவர் தயங்கிக்கிட்டே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வரைஞ்சி கொடுத்தாரு. ரொம்ப எனக்கு ஒரு அட்டைப்படம் வந்து 1 தான் வரைஞ்சி கொடுத்தாரு. நான் அதை பார்த்தோடனே ரொம்ப திருப்தி ஆகிட்டு, உள்ளுக்குள்ளார் ஓவியங்களும் 4 ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அவ்வளோ டீட்டெயிலோட வரைஞ்சி கொடுத்துருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த புத்தகம் வந்து ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு 5 நிமிடங்கள்ல சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்காக எழுதுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். மொழி எளிமையா இருக்கணுமே தவிர விஷயமும் எளிமையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எழுதுகிற விஷயமும் எழுதுகிற பாடுபொருளும் அவ்வளோ எளிமையா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சொல்வதற்கு நல்லா இருக்கு. யாராவது இப்படி ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை எடுத்து இதை எளிமையா குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி யார் எழுதியிருக்கானோ எக்ஸாம்பிளை காட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்றோம் அப்படின்னு இயல்பாகவே மனித உளவியல் அப்படிதானே இருக்கும். நீ சொல்லிடுவப்பா எவ்வளோ சீரியஸான விஷயம், அமெரிக்கா போற கொடுத்து கூட குழந்தைங்களுக்கு எழுதலாம், எளிமையா எழுதலாம் அப்படின்னு சொல்லிடுவ. குவாண்டம் தியரை பத்தி கூட குழந்தைங்களுக்கு எளிமையா எழுதலாம் நீ சொல்லிடுவ. அப்படி எழுதுனதுக்கான எழுதி அது குழந்தைகள் ஏற்றுக்கொண்டது போல ஒரு உதாரணத்தை காட்டு அப்படின்னு சொன்னா நாங்கள் இப்போ வந்து தைரியமா காட்டுவோம். இந்த புத்தகத்தை நாங்கள் காட்டுவோம். இவ்வளோ ஒரு ஒரு காந்தியம் தொடர்பான ஒரு விஷயத்தை அவர் எழுதணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு வரலாற்று சம்பவம், ரொம்ப முக்கியமான ரொம்ப காத்திரமான ஒரு வரலாற்று சம்பவம், குற்றாலத்தில் காந்தி குளிக்க வந்தது, நீராட வந்தது குறித்த ஒரு உண்மை சம்பவம் இருக்கு. அந்த சம்பவம் இதோட நாவல்ல ஒரு பகுதி, ஒரு சின்ன பகுதி. ஆனால் அந்த பகுதியை நோக்கி வாசகர்களை இழுத்து வருவதற்கு ஒரு கதையை அவர் தயார் பண்றார். அந்த கதை வந்து எவ்வளவு நம்பகத்தன்மையா இருக்கு. இப்ப படிக்கும் போது அட அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இது ரொம்ப ரொம்ப சிறார் இலக்கியத்தில் ரொம்ப அபூர்வமாக பூக்கிற ஒரு குறிஞ்சி பூ மாதிரியான இந்த புத்தகமா இருந்துச்சு. நான் தொடர்ச்சியா நிறைய நான் 1900 வெளியான சிறார் எழுத்துக்களை தேடி 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 வாசிக்கிறேன். ரொம்ப ஆகச்சிறந்த, நான் வாசித்ததிலே ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு நூலாக நான் இதை பார்த்தேன். ஏன்னா இது வந்து இப்ப இருக்கிற சமூக சூழலுக்கும் இது ரொம்ப பொருத்தமா இருக்கு. அப்ப சமூக சூழலுக்கு பொருத்தமா இருக்கிறது மட்டும்தான் காரணமானா அவர் எழுதியிருக்கிற மொழி நடை இப்பொழுதும் இப்ப இருக்க குழந்தைகிட்ட கொடுத்தா கூட ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கலாம். சில அந்த ஒரு 79 எழுதின கதை அப்படிங்கிறதுனால ஒரு சில வார்த்தைகள் புரியாம இருக்கலாம். அதுக்கெல்லாம் கீழே ஃபுட் நோட் போட்டிருக்கோம். மற்ற எல்லாமே நீங்க அது ஒரு கதை ஓட்டத்துல படிக்கும் போது இப்ப இருக்கிற குழந்தைகளும் அதை எளிமையா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு அவர் காட்டுற டீட்டெயில் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் அவர் டீட்டெயில் பண்ணிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். மோகன் பேர் வச்சது பத்தி பேசினாங்க. மோகனோட அப்பா வந்து இறந்து போயிருப்பார். அவர் எப்படி இறந்து போயிருப்பார்னா கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இறந்து போயிருப்பார். இப்படி சொன்னா கூட போதும். ஆனா அது ஒரே ஒரு வார்த்தை அதில் சேர்ப்பார். அந்த சேர்க்கறதுல அந்த கதையோட டோன் மாறும். ஈரோட்டில் நடந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் கலந்துட்டு செத்து போயிருப்பாரு. அப்ப அந்த ஈரோடுங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான். அது எங்க போகுது? அது கதை நடக்கிறது 30களில், 20, 25களில் பெரியார் வந்து ஈரோடுல கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்தியிருக்காரு. இந்த கதைக்குள்ளார எங்க வந்து பொருந்தது? இவ்வளோ அவர் அந்த பெரியார் நடத்தின போராட்டத்தை சொல்லலை, எதுவுமே சொல்லல. ஆனா அந்த ஈரோடுங்கிற ஒரு வார்த்தை அவர் சேர்த்தது வந்து பெரிய வரலாற்று விஷயத்த கொண்டு வந்து அழகாகும். இப்படி பல உதாரணங்களை இந்த புத்தகத்துக்குள்ளார சொல்ல முடியும். ஏன் வந்து இதை வந்து திரும்ப திரும்ப வாசிக்கும் போது ஒவ்வொரு முறை நான் ஒரு குறைந்த ஒரு 50 முறையாவது வாசிப்பேன். ஒவ்வொரு முறை வாசிக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஒரு 2, 3வது முறை வாசிக்கும் போது அது ஈரோடு கண்ணில் படாமல் இருந்துச்சு. ஒரு 4வது தடவை படிக்கும் போது தான் ஈரோடுங்கிற வார்த்தை ஏன் ஈரோடு சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது கதை நடக்கிறது 30, 32களில், அதுக்கு 5 ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டில் பெரியார் நடத்திருக்காரு. இப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்போ இவர் ஒன்றுமே அப்போ இதில் வெவ்வேறு இடங்கள்ல ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் ரொம்ப நுட்பமா வரலாற்றை பதிவு செஞ்சுட்டே இருக்காரு. அதனால நம்ம போற போக்குல ஒரு ஒரு அவசர கதியில இந்த நாவலை வாசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனம் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோம். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் வரும்போது அவன் அந்த பசங்க திருச்சி போயிட்டு அங்கேருந்து திரும்பி வரும்போது அந்த வெள்ளைக்காரர்கள் 2 பேரும் அந்த கார்ல வந்து வரும்போது பின்னாடி இருக்கிற பத்திரிகைகளை படிச்சுட்டே வருவாங்க. அது யங் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு அவர் டீட்டெயில் சொல்லிட்டே வருவார். அப்போ அவர்கள் வெள்ளைக்காரர்கள் சொல்கிற வரலாறு இருக்கு இல்லையா, காந்தியை பத்தி என்ன புரிஞ்சிருக்கும், வெளிநாடுகளில் காந்தியை பத்தி எப்படி அவங்க நினைச்சு வச்சிருக்காங்க, இப்படி எடுத்து அது ஒன்னொடுத்தையும் நீங்க தேடி படுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளார நீங்க போயிட்டு படிச்சுட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கம்
இந்த மறியல் போராட்டம் நடத்துகிறாங்க, கள்ளுக்கடை மறியல், கள்ளுக்கடைக்கு எதிராக மறியல் போராட்டம் நடத்துகிறாங்க. துணிக்கடைக்கு நீங்கள் அந்நிய நாட்டு துணியை பயன்படுத்தக்கூடாது, சுதேசி துணியை பயன்படுத்துங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்த போகிறோம்னு சொல்லும்போது அதில் வந்து மதுரை கல்லூரியோட பேராசிரியர் ஒருத்தர் கலந்துருக்கார் அப்படின்னு ஒரு பேர் வரும். அந்த பேர் தேடி போனீங்கன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அங்கே ஒன்றுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் நடக்குது. அப்போ அங்கே யார் கலந்துருக்கா, அப்போ வந்து யாரெல்லாம் அந்த போராட்டத்தில் இருந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து எழுதியிருக்கிற ஒரு நீதியரசர் சொன்ன மாதிரி ஒரு கமாவும் ஒரு கொட்டேஷனும் ஒரு கோலனும் இதில் ரொம்ப முக்கியங்கிறது போலவே ஒவ்வொரு சொல்லுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அந்த சொல்லுக்குள்ளாரையும் அவர் வந்து ஏனோ தரணும்னு சொல்லலை. ரெண்டாவது கதை நடக்கிற இடம் மதுரை. அது ஏன் வந்து ஒரு காந்தி நினைவு நூலகம் வந்து இதை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் வந்து காந்தி வந்து தன்னுடைய ஆடையை துறந்த இடம் வந்து மதுரையை மையமாக வச்ச இடமா இருக்கும்போது அவர்கள் இதை ரொம்ப கொண்டாடி போடும். முதல் நன்றி சொல்ல வேண்டியது அவங்களுக்கும் சொல்ல வேண்டியது. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த நூலை வந்து முதலாக 1978 பதிப்பிச்சு 2000 பிரதிகள் அந்த காலகட்டத்தில் அவங்க பதிப்பிச்சிருக்காங்க. அவங்க அதிலே போட்டிருப்பாங்க, முதல் இதிலே பிரதிகள் 2000 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 2000 வித்து பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒவ்வொரு நான் பெரியவங்க புத்தகம் ஏன் வந்து இப்போ புதுமை பித்தனோட கதை இருக்கு. புதுமை பித்தனோட கதை வந்து எழுதப்பட்டு ஒரு 75 வருஷம் இருக்கு. அழகிரி சாமியோட கதைகள் இருக்கு. இப்போ அந்த கதைகள் வாசிக்கும் போது அது எழுதப்பட்டு ஒரு 60-70 வருஷம் ஆகும். அந்த கதையை ஏன் இப்போ உட்காந்து படிக்கிறாங்க? குழந்தைகளோட கதையை அப்போ உள்ளதை ஏன் இப்போ வந்து எல்லா கதைகளும் ஒரு சில படைப்புகளை தவிர பாக்கி எல்லா கதைகளும் இப்போ ஏன் உட்காந்து படிக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ ஏன் அது வந்து ரீப்ரிண்ட்டுக்கு வந்தால் அதை வேணான்னு ஏன் நம்மளே ஒரு தயக்கம் காட்டுறோம்னா அதில் ஒரு வாசிப்புக்கு ஒரு விஷயமும் அடுத்த வாசிப்புல ஒரு இன்னொரு விஷயத்தும் லேயர்களாக அடுக்கி வச்சுருந்தாங்க. புதுமை பித்தனோட கதைகள் நீ இப்போ வாசிக்கும் போது நான் 17 வயசுல கடவுளும் கந்தசாமி வாசித்தேன். அப்போ எனக்கு வேற மாதிரி புரிஞ்சுது. அன்பளிப்பு கதை நான் ஒரு 20-21 வயசுல படித்தேன். அப்போ வேற மாதிரி புரிஞ்சுது. இப்போ நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவா மாறி அந்த கதையை படிக்கிறேன். ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைங்களுக்கு கதை சொல்லிட்டு நான் அந்த கதையை படிக்கிறேன். அந்த கதை வேற மாதிரி தெரியுது. அழகிரி சாமியோடைய ராஜா வந்திருக்கிற கதை வந்து என்னென்னமோ லேயர் இருக்கும். அதில் ஒரு இது ஏழை பணக்காரன் மாதிரி இருக்கிற விஷயமாவே எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரே ஒரு இடத்துல அவங்க 2 பேரும் தோல் மேல, அந்த 2 பசங்க தோல் மேல கை போட்டுட்டே போவாங்க. இவன் கீழே தெருக்கு போனான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஊருக்குள்ளார வந்தோடனே இவன் கீழே தெருக்கு போயிட்டான். இவன் அவங்க தெருக்கு போனான். அந்த கீழே தெருங்கிற ஒரு வார்த்தை அது வர்க்கமா இருந்தது, வர்ணமா மாறுது. இதை புரிஞ்சுக்கிறதே இன்னும் 2-3 முறை அல்லது 5-6 முறை படிக்கும் போது தான் இது இருக்கு. அப்போ அவ்வளோ லேஸ் அதுக்குள்ளார வச்சிருக்காங்க. குழந்தை இலக்கியத்துக்குள்ளார எழுதப்படுகிற படைப்புக்குள்ளார அவ்வளோ லேஸ் இல்லைங்கிற ஒரு நமக்கு போதாமை, நம்மள்கிட்ட போதாமை இருந்தால் சொல்லி தானே ஆகணும். நம்மகிட்ட போதாமையோட பல படைப்புகள் இருக்கும்போது அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நூலை நான் வச்சிருக்கேன், நீங்கள் தான் படிக்காமல் இருக்கீங்க இவ்வளோ நேரம் சொல்லி ரேவதி ஒரு அற்புதமான நூலை எழுதியிருந்தார். நாங்கள் படிக்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய புதையலை கண்டெடுத்த ஒரு பெரிய மகிழ்ச்சியோட அவ்வளோ சந்தோஷத்தோட நான் அந்த ரோஜா முத்தையா நூலகத்தில் அந்த மதிய நேரத்தில் வெயில் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு, உட்காந்து படிச்சுட்டு அவ்வளோ நிறைவாக நான் அப்போவே கைப்பற்றிட்டு உடனே போட்டுருமே, எல்லாரும் கொடுத்துருமே, குறைந்தபட்சம் ஜெராக்ஸ் எடுத்தாவது நம்ம ஒரு 10 பேர் கொடுக்கணுமே நினச்சப்ப அப்போ வாய்ப்பு இல்லாமல் போணுச்சு. அது ஒரு 5-6 ஆண்டுகள் ஆனாலும் அது இப்பொழுது சாத்தியமாக இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது. அது இத்தனை பேர் இருந்ததும் அவங்க குறிப்பாக அவங்க குடும்பத்தினர் வந்து இவ்வளோ நேரம் இருந்து அவர்களை வந்து ஒரு கௌரவித்ததுங்கிறது வந்து இந்த இத்தனை ஆண்டுகளாக இதுக்காக காத்திருந்ததுக்கு ஒரு பலன் கிடைத்தது போல நான் நினைக்கிறேன். வந்திருந்த எல்லோருக்கும் நன்றி. நம்ம இது அழகாக படம் எடுத்துட்டு இருக்கிற சுருதி டிவிக்கும் ஓய்ஸ் அந்த நிறுவனத்திற்கும் நன்றி. வேறு யாருக்காவது நன்றி சொல்ல விடுபட்டிருந்தால் தவறாக எடுத்துக்காதீங்க. இப்போ வரவேற்புரை ஆற்றிய செயல்பாட்டாளர் பிரியாவுக்கும் நன்றி. இது எல்லாமே ஒரு குடும்ப நிகழ்வாகவே இது இருக்குது. இது குறித்து நம்ம தொடர்ச்சியாக நூல் குறித்து கூட தனியாக நம்ம இன்னொரு டீட்டெயிலாக நம்ம ஒரு அரங்கம் வைத்து கூட உரையாடுவோம். இதுக்கு மேலே பேசினா சரியாக இருக்காது. வந்திருந்த எல்லோருக்கும் நன்றி. மேடையில் இருக்கிறவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.